பஞ்சபூதங்களும் உன் உடலில் வந்து குடியேறும் என்றான். மீண்டும் படிப்பினையை தொடர்ந்தான். உனது கைகளை வேகமாக சுழற்றும் போது அந்த கொடிகளை தொடாமல் மடக்கி சுழற்ற முடியும். அதே போன்று உனது வாளையும் உணர்ந்து கொள். வாள் உனது கைகளின் நீட்சி. பாரிக்கு புரிய துவங்கியது. பாரி ஆயுதங்களை உணர ஆரம்பித்தான். ஆயுதங்களாக மாற துவங்கினான். உரிமைகள் சுழன்றன. சுள்ளிகளும் ஈர்க்குகளும் கொப்புகளும் கிளைகளும் ஒடிந்து சிதறின. பாரியை வார்த்தெடுக்க ஆதிரை வாள் கொடுத்தாள். பாரி துவண்ட நேரத்தில் பருதி தோல் கொடுத்தான். ஆதிரையும் வேல் பருதியும் களிப்புடன் நோக்க 2 கைகளிலும் 32 கத்திகளை கொண்ட உரிமைகளை பாரி சுழற்றினான். சூறை காற்றை உருவாக்கி காட்டினான். உரிமைகள் பாரியின் தாழ் பணிந்தன. ஆதிரையின் வீரத்தையும் பருதியின் அமைதியையும் ஒருங்கே கற்றான் பாரி. செம்மலையின் உச்சிக்கு அடுத்த சில நாழிகைகளில் காடைக்குடியின் அழைப்பு வந்து சேர்ந்தது. அனைத்து புறங்களிலும் பரம்பு வீரர்கள் நிலை கொள்ள மீதமிருந்தவர்கள் செம்மலை சமவெளியில் நின்றனர். பாரி மீண்டும் நிலவனை நோக்கி திரும்பினான். ஒரு பக்கத்தில் முகம் சிதைந்திருக்க கழுத்தில் புதைந்திருந்த வாளின் கைப்பிடியில் பிறை நிலவு, அரை நிலவு, முழு நிலவின் தோற்றங்களை நிலவன் கீறியிருந்தான். பாரி, எனது பெயரை குறிக்கும் நிலவின் நிலைகளை வாளின் கைப்பிடியில் வரைந்திருக்கிறேன் பார். இப்போது நான் பிறை நிலவாயிருக்கிறேன். உன்னை போன்று வயதில் அரை நிலவாவேன். பின் ஒளி வீசும் முழு நிலவாவேன். பரம்பின் இரட்டை நிலவுகள் நாம் என்று நிலவன் கூறியது நினைவில் தோன்றியது. மீண்டும் சிந்தையில் நெருப்பு கோலம் வெடித்து சிதறி ஆழி தீயாக சுழன்று உடலெங்கும் பரவ துவங்கியது. கட்டுக்கடங்காத காளைகளைப் போல் ஐம்புலன்களும் எகிரி திமிர உடலின் ஒவ்வொரு திசுவும் வெறி பிடித்து உருமின. சினம் என் திசையிலும் வெடித்து சிதறியது.